friends, welcome to my channel வணிகப்பணம். லாஸ்ட்டாக நம்ம நிஃப்டி ப்ரிடிக்ஷன் டுமாரோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 26/3க்காக. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 23,775, செகண்ட் டார்கெட் வந்து 23,500, தேர்டு டார்கெட் 23,144ன்னு சொல்லியிருந்தோம். நம்ம 3 டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிருக்கு. வேணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த விஷயத்த முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சும்மா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நம்ம ட்ரேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல பை எடுக்கிறோம், யாரோ ஒருத்தவங்க கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ண பழகுங்க. எப்படி மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறது, நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே, இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, அது எப்படி அனலைசஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஃபிபினாச்சி எடுத்து மார்க்கெட்டோட டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்சைடாக டவுன் சைடானு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லைன் ஒன்று கிராஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? 0.618 லெவல், 0.5 லெவல். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.5 லெவலுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ 0.618 லெவலுக்கு மேலே போனால் தான் பை சைடு போவோம். ஸோ கிறிஸ்டல் கிளியராக நமக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் டவுன் ட்ரெண்டு தான்ன்றது தெரிஞ்சு போச்சு. செகண்டு நம்ம என்ன பார்ப்போம் கன்ஃபர்மேஷனுக்காக, இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரெட்டில் வருதா க்ரீனில் வருதா. ரெட்டில் வந்தோன்னா அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். சேம் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து இந்த மணியில் எடுப்போம். ஸோ இந்த மணியில் பார்த்தீங்கன்னா 23,700 புட் ஆப்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல அதே இதில் ஃபிபினாச்சி எடுக்கிறோம். ரைட்டுங்களா? நம்மளோட ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில். ஸோ இதில் வந்து ஃபிபினாச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 351 அப்படின்ற ஒரு என்ட்ரி ப்ரைஸ் கிடைக்குது. இந்த 351 அபோவ் வந்து மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்கும்போது நம்ம பையிங் போகலாம். அதே சமயத்தில் வந்து சூப்பர் ட்ரெண்டும் க்ரீனில் இருக்கணும். ரைட்டுங்களா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த ஜோன் அபோவ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு தடவை கேண்டில் வந்து இந்த ரெட்டு ஜோனுக்கு அபோவ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அன்லிமிட்டடாக பூம் ஆகும்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து 380, ஆமாம் 380லேருந்து 656 வரையும் போயிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டன். இது வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ், ஒரு ஃபிபினாச்சி, இதை வச்சு அனலைசஸ் பண்ணுறோம். ஓகே, அதை விட்டுடலாம். இப்போ நம்ம எப்படி அனலைசஸ் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டை சிம்பிள். இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ஒன் சைடு டைரெக்ஷனாகவே இருந்துச்சு. இது எப்போ ரிவர்சல் வரும்ன்றத எப்படி கண்டுபிடிக்கலான்றத இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு, டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல இருந்து ஒரு சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் வந்திருக்குது. அதாவது டைம் ஃப்ரேம் வந்து 11:30. ரைட்டுங்களா? இந்த 11:30ல் மார்க்கெட்டு இதிலேருந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி மேலே வந்திருக்கலாம்ல, ஏன் திரும்ப மறுபடியும் கீழே வந்துச்சு? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி கேண்டிலோட ஹை என்ன, இதுக்கு முன்னாடியோட கேண்டிலோட ஹை வந்து ஹை க்ளோஸ் ரெண்டுமே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 377. அப்போ நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்குது? 23,400 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 23,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 400 புட் ஆப்ஷன். ரைட்டுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 23,400ஓட கால் ஆப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. சரி சார், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 11:30க்கு தான் மார்க்கெட்டு அங்கே ரிவர்சல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து கால் ஆப்ஷன்ஸில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் மாறிடுச்சு. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலும் வந்து போச்சு. இது ஏன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும், ஏன் கண்டினியூ ஆகலை அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆப்போனண்ட் யார், இவனோட 400. இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மார்க்கெட்டை டவுன் பண்ணியிருக்கான். ஆனால் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் தான் இருந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ இவன் வந்து க்ரீனில் மாறிட்டான். அவன் இன்னும் வந்து அதே இது க்ரீன்லேயே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கான். அவன் ரெட்டில் மாறணும். அப்போ தான் வந்து ப்ரீமியம் நல்லா மூவ் ஆகும். ஓகே, இதை அடுத்து எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இவன் ரீசெண்டாக வச்ச ஹை என்ன, 307. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெவலை ஒன்று ட்ராப் பண்ணுறோம். 307. ஓகேங்களா? செட்டிங்ஸில் போயிட்டு 307, அதாவது ஒன்றும் இல்லை, 23,400ஓட கால் ஆப்ஷனோட ஹை ப்ரைஸ் வந்து 307. அந்த 307 வந்து புட் ஆப்ஷன்ஸில் நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறமேட்டாக்கா இந்த 11:30 வரையும், இந்த 11:30 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டைம், இதுக்கு முன்னாடி வந்து வச்ச லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
204ன்னு வச்சுக்கிறோம், 205ன்னு வச்சுக்கலாம் ரவுண்டாக. ஓகேங்களா? இப்போ அதையும் நம்ம இதில் மார்க் பண்ணிடலாம், 205. ஓகே ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும்னா என்ன கண்டிஷன் நடந்ததுன்னா ரிவர்சல் ஆகுன்றத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள். இப்போ இவனோட லோ வந்து 205 ரைட்டுங்களா? இப்போ இவன் 205லேருந்து இவனோட ஹை என்ன போயிருக்கான், 255 வரையும் போயிருக்கான் ரைட்டுங்களா? இப்போ இது ஏன் ரிவர்சல் ஆகணும், ஏன் ரிவர்சல் ஆகாமல் திரும்ப வந்துச்சுன்றத தெளிவாக பாருங்கள். இவனோட லோ வந்து 205ன்னு வச்சுக்குவோம். இவனோட லோவை வந்து இவன் கட் ஆகணும். யார்? 400 புட்டு வந்து கட் ஆகணும். இவன் வந்து 1130க்கு, அந்த 1130க்கு வந்து என்ன லோ வந்திருக்கிறான்னா 218. அப்போ இவன் வந்து 218 தான் வந்திருக்கிறான். இவன் 205 கட்டாக இருந்தால் மட்டும்தான் இவன் இந்த ரேலியை கண்டினியூ பண்ணியிருக்க முடியும். இது புரிஞ்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, இவன் இந்த இடத்துல கட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் வந்து புல் பேக் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இவன் கட் பண்ணானா இந்த 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 205 இவனோட ஆப்போனண்ட், இந்த கால் ஆப்ஷனோட 205 இவனோட ஆப்போனண்ட் 205 இந்த புட் ஆப்ஷன் வந்து 23,400 புட் ஆப்ஷன் வந்து 205க்கு பிலோ வந்துட்டான் அப்படின்னாலே இவன் வந்து லூஸ் பண்ணிவிடுவான், கால் ஆப்ஷன் வின் பண்ணிடுவான், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு திங். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கேண்டிலாக அனலைசஸ் பண்ணோம். சரி, ஓகே, இந்த டைமில் இப்படி நடந்து போச்சு, அடுத்து வந்து வேறு எங்கே வந்து ரிவர்சல் வந்திருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, இவ்வளோ பெரிய அப்சைடு வந்திருக்குது. இது இந்த இடத்துல அதாவது ஹை என்ன திரும்ப வந்திருக்குது பாருங்கள், 258. ஓகேங்களா? இந்த 23,258 வரையும் வந்துச்சு. இவனோட லோ வந்து என்ன வந்திருக்கான், 23,100. ஆல்மோஸ்ட் 100லேருந்து 258, 150 பாயிண்ட் அப்பு வந்திருக்கிறான். இந்த 150 பாயிண்ட் அப்பு வந்தான் இல்லையா, இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா இல்லையான்றதை எப்படி பார்க்கணும்? அப்போ வந்து இதோட லோ ப்ரைஸ் என்ன, சிம்பிள் கால்குலேஷன். இவனோட லோ ப்ரைஸ் என்ன, 23,112 ரைட்டுங்களா? இவனோட இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல 112னா நம்ம வந்து ஒரு இந்த மணியை செக் பண்ணி பார்ப்போம். 112னா ஒரு 200 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு 300 கால் புட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்றத பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து 300 கால் ஆப்ஷன். இப்போ 300 கால் ஆப்ஷனோட ஹை ப்ரைஸ் என்ன ரீசெண்டாக, அதாவது இன்னையோட டேவோட ஹை ப்ரைஸ் 373. அதை வந்து புட் ஆப்ஷன்ஸில் ட்ராப் பண்ணிக்கலாம். 373. ஓகே, டன். ஓகே, வந்தாச்சு. இப்போ இவனோட லோ என்ன, இவனோட லோ வந்து 148. இதை வந்து இதில் ட்ராப் பண்ணிக்கலாம் நம்ம, 148. ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அந்த நிஃப்டியோட இந்த இடத்துல ரிவர்சல் வந்திருக்கா வரலையா, இந்த இடத்துல இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகுமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட டைமிங் என்ன, 1:45. இப்போ 1:45க்கு நிஃப்டி 23,300ஓட புட் ஆப்ஷன் 145க்கு வந்து என்ன ஹை வந்திருக்கிறான்னு பாருங்கள். இவனோட ஹை வந்து 364 ரைட்டுங்களா? இப்போ இவன் வந்து 373 வரணும். ஆனால் அதுக்கு மேலே போயிட்டானா அந்த ரேலி வந்து ஃபர்தராக வந்து டவுன் சைடை நோக்கியே போயிட்டுருக்கோம், இவன் அப் சைடை நோக்கியே போயிட்டுருப்பான். அந்த இடத்துல அவன் 373க்கு மேலே கட் ஆகலை. அப்போயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், சிம்பிளாக கற்றுக்கலாம் பாருங்கள். இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல இந்த மணி வந்து அவனோட லோ, அதாவது இவனோட ஆப்போனண்ட் யார், 23,300 கால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஃபர்தராக டவுன் ஆகணும். இவன் ஃபர்தராக டவுன் ஆகணும்னா அப்போ புட் ஆப்ஷன் ஃபர்தராக மேலே ஏறணும். இவனோட ஹை வந்து 373. இந்த 373 அபோவ் வந்து இந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்து போயிருக்கணும். அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் இவன் வந்து கண்டினியூ ஆவான்னு அர்த்தம், அதாவது இன்னும் ஃபர்தராக இறங்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து 23,300 புட்டோட ரீசெண்டாக வச்ச ஸ்விங் ஹை ஸ்விங் லோவை மார்க் பண்ணலாம். அப்போ வந்து ரீசெண்டாக வச்ச ஸ்விங் ஹை வந்து 234 ரைட்டுங்களா? அதை வந்து 23,000 கால் ஆப்ஷன்ஸில் 23,300 கால் ஆப்ஷன்ஸில் 234 அப்படின்றத மார்க் பண்ணலாம். 235னே வச்சுப்போமே,
இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி அவன் ரீசெண்டாக வச்ச லோ ப்ரைஸ் என்ன அப்படின்னா இந்த இடம் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்விங் லோ. ஓகேங்களா? இந்த ஸ்விங் லோ போட்டுட்டு தான் திரும்ப ஏறி இருக்கான். இதோட ஸ்விங் லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178 179 வச்சுப்போம். இப்போ வந்து இவன் 179 இந்த இடத்துல ஒரு லைனை ஒன்று மார்க் பண்ணலாம். 179. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இவன் இந்த 179க்கு அபோவ் வரான் அப்படின்னாலே இப்போ என்ன பண்ணுறது, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்றத கன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். நீங்கள் 1 மினிட் கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட் தெளிவாக தெரியும். நான் இப்போ உங்களுக்கு 15 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன். இந்த 179 அபோவ் வந்துட்டாலே இவன் வந்து ரிவர்சல் ஆக போகிறான்னு அர்த்தம். ஏன்னா இவனோட ஆப்போனண்ட்டோட ஸ்விங்கு லோவை கட் ஆகாமல் இருக்கிறான் அவன் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த ஸ்விங்கு லோவை கட் ஆகாமல்னா அடுத்த ஸ்விங்கு ஹைக்கு வருவான்றது அர்த்தம். அதாவது 235 அபோவ். இப்போ பாருங்கள், இவன் வந்து திரும்ப வந்த ஹை வந்து பாருங்கள், ஹை வந்து பார்த்தீங்கன்னா 228 வரையும் வந்திருக்கான். ஆனால் ஆக்சுவலாக இவன் இந்த ரேலியை கண்டினியூ ஆகிருக்கணும். அதாவது இந்த ரேலி வந்து இவன் புல்லிஷாக மாறணும் அப்படின்னா இவன் 235க்கு மேலே வந்திருந்தான் அப்படின்னா பக்கா ரிவர்சல் கிடச்சிருக்கும் நமக்கு. அந்த ரிவர்சல் எந்த பாயிண்ட் வரையும் வரும்னா இவனோட ஸ்விங் ஹை 316 அடுத்த டார்கெட் இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வரையும் வருவான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெப்பும் ஏன் நடக்குதுன்னா பக்காவான ரீசன் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்ம மார்க்கெட்டில் தோக்கவே மாட்டோம். ரீசன் கரெக்டாக ஆப்ஷன் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஆப்ஷன் ப்ரீமியமை கரெக்டாக ஸ்டடி பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். இந்த ஓஇஇ இந்த மற்ற எந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகிறது கிடையாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 15 இயர்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நான் இப்படி தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் ஸ்டடி பண்ணி நம்ம நல்லபடியாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனை நோக்கி போக போகுது, என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோலாம் கொடுக்குறேன். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ குட் டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வணிகப்பணம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த டைரக்ஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ சூப்பரான புல்லிஷ் மார்க்கெட் பாருங்கள். இவ்வளோ பெரிய கேப் அப் நடந்திருந்தாலும் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கிடைக்குது. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அழகாக வந்து கேப்சர் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, டன். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன விஷயம் புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள். நிஃப்டி 24,000 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அதே மாதிரி வந்து 23,700 கால் ஆப்ஷன் வந்து காலு புட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 200 பாயிண்ட்டு மேலே கீழே அப்படின்னு வச்சு பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இங்கேருந்து இப்படி ஸ்பைக் ஆகுது இல்லையா, இந்த ஸ்பைக் ட்ரேடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆப்ஷன் பையரா, ஓகேங்களா, ஒரு ஆப்ஷன் பையரா நம்ம என்ன விஷயங்கள் எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம், ரைட்டுங்களா, ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆகும் அப்படின்றத நம்ம ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடம். ஓகேங்களா? ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸோட, ஓகேங்களா, லாஸை புக் பண்ணுற இடம். இது ரெண்டும் நடக்கும்போது தான் மார்க்கெட்டில் ஒரு 100 ருபீஸ் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது சடனாக வந்து ஒரு 300 ருபீஸ் போகும். அதே மாதிரி ஒரு 300 ருபீஸ் போயிட்டு இருக்கிற ப்ரீமியம் வந்து சடனாக ஒரு 100 ருபீஸ் வரும். ஸோ இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்பைக் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த சுச்சுவேஷனில் வந்தால், எந்த கண்டிஷன் வந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? நிஃப்டி வந்து 22,310 அப்படின்னு ஒரு ஸ்பாட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 22,000 கால் ஆப்ஷன்
ஓகேங்களா. ஏன் இந்த மணி டீப் இந்த மணி எடுக்கிறேன்னா, ஒரு 200 பாயிண்ட் மேலே கீழேன்னு எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் ஸ்பைக்கை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 22,000 கால் ஆப்ஷன், 22,500 புட் ஆப்ஷன் இப்படின்றத எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி பிரதர் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. இந்த 22,000 காலையும் 22,500 புட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா, கூட்டிட்டு உங்களுக்கு வந்து டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா வர ரிசல்ட் வந்து இந்த ப்ரீமியம் வர மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஓரளவு பக்கமா இருக்கணும். ஓகேங்களா. இப்போ 22,250ன்னு வரும் நம்ம இந்த ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணோம்னா. சரிங்களா. இப்போ இந்த 250ன்றது இருக்கு இல்லையா, இந்த 250ல நம்ம என்ன பண்ணோம், 22,200 கால், 22,300 புட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். இது புரிஞ்சுங்களா. என்ன அப்படின்னா, இப்போ போயிட்டு இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸ்ல அந்த 500 பாயிண்ட் ரேஞ்சில் 22,000 ரவுண்டட் கால் ஆப்ஷனையும் 22,500 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோவை நம்ம கூட்டிங்கன்னா உங்களுக்கு 22,250ன்ற ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த 22,250ன்ற ரேஞ்சில் இப்போ 310 போயிட்டு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ரைக் எப்போ வரப்போகுதுன்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, சரிங்களா, ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ரைக் வரப்போகுதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த 300ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ 200 + 300 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு போவானா, இந்த 310 22,310ல இருந்து அப்சைடு போவானா டவுன் சைடு போவானான்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரீமியம் சூஸ் பண்ணுறோம். 22,200 கால். ஓகேங்களா. 22,200 கால், 22,300 புட்டு. இப்போ இந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கண்டிஷன் நடந்தா நமக்கு வந்து இந்த 22,200 கால் ஸ்பைக் ஆகும், இல்லை எந்த கண்டிஷன் நடந்தா 22,300 புட்டோட ப்ரீமியம் ஸ்பைக் ஆகுன்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 22,200 கால் ஆப்ஷனோட ஒரு ப்ரீமியம் ஸ்பைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 இருக்குன்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா. அதே மாதிரி 22,300 புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ஒரு 150 ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா. இப்போ இதுக்கு ஒரு பிரேக் ஈவன் எடுக்கணும். என்ன பிரேக் ஈவன் அப்படின்னா, இவனுங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த 22,200 காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு 250ன்னு வச்சுப்போம். 22,300 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னா ஒரு 250ன்னு வச்சுப்போம். இது எதுக்காக நான் இதை சொல்றேன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள். இது லைவ் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா. இந்த கான்செப்டை முதல்ல கிளியர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து 500 rupees வந்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா வேல்யூ வரும். இந்த 500 டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 250 rupees அப்படின்றது நமக்கு என்ட்ரி ப்ரைஸ். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இவன் வந்து 22,200 கால் ஆப்ஷன் 200 rupees இருக்கான். 22,300 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees இருக்கான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 250 அப்படின்ற ரேஞ்சில் இந்த கால் ஆப்ஷனுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க, புட் ஆப்ஷனுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா. இப்போ இவன் 200 rupees இருக்கான், இவனுக்கு 50 rupees தேவைப்படுது. இவன் வந்து 150 rupees தான் இருக்கான், இவனுக்கு வந்து இந்த 250 வரணும் அப்படின்னா 100 பாயிண்ட் தேவைப்படுது. ரைட்டுங்களா. இப்போ இந்த சினாரியோ நடக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, இவன் இந்த 250 அபோவ் எவன் வரானோ, எந்த டைரக்ஷன்ஸ் வந்து இப்போ கால் சைடு வந்து 250 அபோவ் வந்தானா கால் சைடு மார்க்கெட் போகும், புட்டு வந்து வந்தானா புட் சைடு தான் மார்க்கெட் போகும். இந்த கான்செப்ட் கிளியருங்களா. ஓகே, டன். இப்போ அடுத்த வேல்யூ வரும். இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி ஸ்பைக் ஆக போகுதுன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி ஸ்பைக் ஆக போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 250ன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்கேஸ் இந்த 250ன்ற இடத்துல இவனும் 260 இருக்கான், இவனும் 280 இருக்கான் அப்படின்னா, இந்த சினாரியோ நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஹெவி ஃபைட்டிங் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் கால் சைடு ஏத்துறதாவும் கால் சைடு மூவ் பண்ணுவாங்க, புட் சைடு இந்த சைடுல இருக்கிறவங்க மூவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஹெவி ஃபைட் போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்டோட ப்ரீமியம் வந்து இந்த 250க்கு பிலோ யார் வரணும், 250க்கு அபோவ் யார் வரணும்ன்றத டிசைட் பண்ற சுச்சுவேஷன் வரும். இந்த இடத்துல தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ரைக்கு வந்து நடக்கும். அதாவது இப்போ இந்த இடத்துல 260 இருக்கிறவன் 250 பிலோ போகணும், இந்த இடத்துல 280 இருக்கிறவன் இந்த 250க்கு அபோவே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும். ஈவன் 260 இருக்கிறவன் 250 பிலோ வந்துட்டான் அப்படின்னா, அதாவது இவன் வந்து குறையிறான் அப்படின்னா
இவன் வேகமாக ஏறுவான்றது தான் கணக்கு. சரிங்களா? அதாவது ஒன்றுமே கிடையாது. இந்த 250ன்ற ப்ரைஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 250 பிலோ யாராவது ஒரு ஆப்ஷன் இவன் கீழே வரணும், இல்லை இவன் கீழே வரணும். அந்த சுச்சுவேஷன் வந்தால் மட்டுமே மார்க்கெட்டு இப்போ இவன் இந்த 280 இருக்கிறவன் 250 பிலோ வந்துட்டானா, இவன் 260 இருக்கிறவன் 300 400 போக ஆரம்பிச்சிருவான். இது புரிஞ்சுங்களா? இல்லை இவன் வந்து 250 பிலோ வந்துட்டான் அப்படின்னா இவன் வந்து 300 400 போக ஆரம்பிச்சிருவான். இது புரியுதுங்களா? அதாவது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகிற இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிளான இடம். ஆனால் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் தான் கிங்கு. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்க. இப்போ 250 ருபீஸ் இருக்குது, இவன் வந்து 230 தான் இருக்கிறான் கால். ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ இருக்குது, நான் இருந்தாலும் ஒரு சினாரியோ சொல்கிறேன் பாருங்க. இப்போ இவன் 250 இருக்கான், இவன் 230 தான் இருக்கான் கால். புட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 240 தான் இருக்கிறான். ரைட்டுங்களா? இன்கேஸ் இவன் வந்து இந்த 250 அபவ் போகிறான் அப்படின்னா இவன் 200 150 அப்படின்னு அடிச்சு கீழே இறங்கிட்டே இருப்பான். இவன் 300 400ன்னு போய்கிட்டே இருப்பான். இது புரிஞ்சுங்களா? இந்த ப்ரீமியமை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இந்த ப்ரீமியமை கண்டுபிடிச்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக செல்லர்ஸோட கேம் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு எஜுகேஷனாக நான் கொடுத்துருக்குறேன். இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்குதுன்றத நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.